வணக்கம். மாலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் ஒரு சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி, இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனி சேர்றீங்க. ஒரு வேலைக்கு போனால் வெளியே மார்க்கெட்டிங் வேலைக்கு போகலாமா, இல்லை எப்படி என்னங்கிறத ஒரு சிலர் ஃபீல்டு ஒர்க் போனால் பெட்டராக இருக்குன்னு நினைப்பாங்க. கரெக்டு தான். எல்லாத்துக்கும் அந்த ஃபீல்டு ஒர்க் கிடைக்குமாங்கிறதையும் கரெக்டு தான். மார்க்கெட்டிங் வேலையை பொறுத்தளவு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸ்டோர் டு மார்க்கெட்டிங் வேலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறது கடைக்கார சொல்கிறதும் கேட்கணும். மார்க்கெட்டிங் வேலைன்னா கவர்மெண்ட் ஹாலிடே, அரசு விடுமுறைனா இப்போ பொங்கல் தெரிஞ்சுக்கோங்க, பொங்கலுக்கு 2 நாள், தீபாவளிக்கு 1 நாள், ஆயுத பூசைக்கு 2 நாள். மற்ற பண்டிகை பார்த்திங்கன்னா தீபாவளி, நியூ இயர் கூட மாட்டாங்க, தமிழ் புத்தாண்டு, கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜானு, மே தினம், ஜனவரி 26, குடியரசு தின விழா, ஆகஸ்ட் 15. இது கட்டாயமாக லீவு விடணும். எல்லா கம்பெனியும் உள்ள ரூல்ஸ் இது மார்க்கெட்டிங்கில் ஃபாலோ பண்ணுறாங்க. எம்என்சியில் மற்ற பக்கமெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த லீவ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம இடையில லீவ் எடுக்க தேவையில்லை. மார்க்கெட்டிங்க்கு காரணத்துக்கு மெயினாக லீவ் எடுக்காததுக்கு காரணம் இந்த லீவெல்லாம் இருக்குது. அப்புறம் காலையில் நேரம் இப்போ ஜிபிஎஸ்ஸு நிறைய மேப்பெல்லாம் வந்துடுச்சு. இருந்தாலும் காலையில் நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட போய்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது. ப்ரெஷர் தான், மைண்டு ப்ரெஷர் தான், வேலையில் ப்ரெஷர் தான். ஆனால் நிறையா ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான நேரமும் கிடைக்கும். சில வேலைகளையும் செய்து கொள்ளலாம். ஒரு ஃபோன் பேசுறதுன்னா இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணால் சிரமம். இதே மார்க்கெட்டிங்காரர் ஃபோன் பேசிட்டீங்கன்னா அதை ஆஃபீஸில் பேசுவாங்க. தனிப்பட்ட ஒரு விஷயம் பேசிக்கலாம். ஏதோ ஒரு பக்கம் மீட் பண்ணுறாலும் படிக்கலாம். இதெல்லாம் மார்க்கெட்டிங்கில் சிஸ்டமேட்டிக். ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வராங்க, யாராச்சும் பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணோன்னா நம்ம ஆஃபீஸில் ஸ்டோர் டு மார்க்கெட்டிங்னாலும் பர்மிஷன் கேட்டுக்கலாம். வெளியே வாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம். இந்த மார்க்கெட்டிங்லையும் பர்மிஷன் கேட்டு போயிட்டு வந்துக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் பர்மிஷன் கேட்டுக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டால் அப்படியே லீவ் போட்டுருவாங்க. அதே மார்க்கெட்டிங்கில் கேட்டுக்கலாம். எம்என்சியாக ஜாயின் பண்ணணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்கள் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணணும் கஷ்டம். அதில் பெரிய கெயினாக நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. லீவு தர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி லீவு எல்லா பக்கமே. மார்க்கெட்டிங்கில் கம்பல்சரி லீவு தான். சனிக்கிழமை ஆஃப் டே. சென்னை இதர பெரிய ஊர்களெல்லாம் சனிக்கிழமை ஆஃப் டே லீவ் இருக்குது. அது ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நிறையா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள தகவல். இப்போ மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம், நல்ல மூளைக்கு வேலை கிடைக்கும். ஒன்று மார்க்கெட்டிங் நல்லா கேட்கணும். புதுசாக மார்க்கெட்டிங் போகிறீங்கன்னா ஒரு கடையில் 2 பேருக்கு மேலே போய் நிற்காதீங்க. ஏன்னா கஸ்டமர் வந்துட்டு போகிற இடத்துல 2 பேருக்கு மேலே நிற்கக்கூடாது. கடைக்காரர் ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. நம்ம ட்ரைனிங் போகலாம், என்ன வேணும் போகலாம், அது சரியான தவறு. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். புதுசாக மார்க்கெட்டிங் இருக்கிறதுனாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி. நான் சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிறேன், அதனால் அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். தெரியும். ஏன்னா கம்பெனி பொருட்கள் வாங்கிட்டு கடைக்காரர் வியாபாரம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஓனம் மதிக்க மாட்டாங்க கடைக்காரர். 6 இல்லாத போது போனால் இப்போ நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா நிறையா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயலை நம்ம கண்டிப்பாக அதுக்கு தகுந்த முயற்சியை கண்டிப்பாக நம்ம செய்கிறோம். அப்போ தான் வெற்றி பெற முடியுமே ஒழிய பெரிய அளவில் நம்ம இது பண்ண முடியாது. ஒவ்வொரு சீசனுக்காகட்டும் ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்கு ஒரு மார்க்கெட்டிங்க்கு பல விதமாக கற்றுக்கலாம். சின்ன பசங்க முதற்கொண்டு நல்லா தெளிவாக இல்லைனாலுமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தயவு செய்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இப்போ எஸ்ஆர் சென்னைக்கு போனால் ட்ரெஸ்ஸு இன் பண்ணியிருக்கணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் எஸ்ஓவே பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆஃபீஸர் ஷூ போடுறது கிடையாது. மார்க்கெட்டிங்கில் நிறைய பார்த்துட்டேன். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், இந்த கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பர்சனுக்கு ஒரு மரியாதையே இல்லை. ஏன்னா நீட்டாகவே போகிறது இல்லையே, பேசுறது நீட்டு கிடையாது. ஒரு இந்த லோக்கலில் இருக்கிறவங்க கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணாங்கன்னா டிஸ்பிளே பற்றி இப்போ தெரிய மாட்டேங்குது. டிஸ்பிளே பண்ண முடியாது, கம்பெனி பண்ணாமத்துங்கிறாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்சப் பண்ணி கையில் கவரேஜ் வச்சு பேசுங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசுறது பொறுமையாக நிதானமாகவும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு தலை வார மகன் தாடி மகன் எதுவுமே வச்சுக்கூடாது. மார்க்கெட்டிங் வேலை இது எல்லாமே பார்ப்பாங்க. நீ சக்ஸஸ் ஆகிறதுக்கும் உன்னோட பேச்சு நீ எப்படி இருந்துக்கோ. எனக்கு ஆர்டர் வராங்க அது வேறு, அது கம்பெனி அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது.
எப்படி வேணால் இருந்துட்டு நீ ஆர்டர் எடுக்கிறவங்க சொல்லக்கூடாது. நீட்டு ட்ரெஸ்ஸு நீட் அண்ட் இன் பண்ணிவிட்டு கேப் போட்டு காரில் ஷூ போட்டுக்கணும், பிளாக் ஷூ, வேறு கலர் ஷூ போடக்கூடாது, வாறு செருப்பு மெயினாக போடக்கூடாது. அப்போ என்னத்த மரியாதை? எப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் பர்சனாக இருந்தாலும் டிஷர்ட் போடலாம், ஆஃப் கை போடலான்னு போடலாம், ஃபுல் கை போட்டால் தனி மரியாதை இருக்குது ஷர்ட்டில். அப்புறம் மடிச்சு விட்றது, கையில் மடிச்சு விட்றது 2 மடிக்கணும் ஃபுல் கை போட்டு. 3 மடிப்பு 4 மடிப்பு வச்சேன்னா அவன் நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். இந்த இடத்துல முதல் பட்டன் கழட்டக்கூடாது, எல்லாம் கழட்டித்தே வேலை செய்ய போகிறாங்க, காற்று போடுறது நம்ம பைக்கிட்டான்னு சொல்லிட்டு. இதெல்லாமே ஒரு மார்க்கெட்டிங்கில் மதிப்பை குறைக்கி நம்மளை தப்பான பார்வையிலேயே தான் பார்ப்பாங்க, ஆர்டர் கிடைக்காது. சரிங்களா? மார்க்கெட்டிங்கில் நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறையா பேசலாம். ஆனால் குப்பை கொடுத்தாலும் விற்க தெரியணும், ஒரு சில பக்கம் நேக்காமல் பேச தெரியணும். டிஸ்ட்ரிபியூட்டரை அடி வாங்கவும் வைக்கக்கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பில்லு நிறையா போட்டு நீங்கள் ஆர்டர் போட்டும் போகக்கூடாது. கண்ணாபின்னான் ஸ்கீமையும் போடக்கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு அளவுக்கு உண்டான கம்பெனியெல்லாம் பார்த்திங்கன்னா வேல்யூ 8%, பெரிய பெரிய கம்பெனி 5% வேல்யூ இருக்குது லாபம். அது தெரியாமல் இப்போ பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாய் ஆர்டர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 40,000. அந்த 40,000 கிரெடிட் போட்டுருவாங்க, கிரெடிட் போடுறாங்க கடையில். அந்த கிரெடிட்டை வசூல் பண்ணி சேர்த்துறதுக்கு 40,000 இல்லை 80,000 கொடுப்போம். அவங்களுக்கு என்ன கையில் வர காசு அப்படியே ரொட்டேஷன் பண்ணும்போது வேறு பொருளை போடும்போது அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 10-20 ப்ராடக்ட் போட்டுவாங்க. அந்த 10-20 ப்ராடக்ட் பண்ணும்போது அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், கண்டதை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொருள் போட்டால் வேறு பொருள் போட்டு லாபம் எடுக்கலான்னு போடுவாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 50 லட்ச ரூபா முதல்ல போடுவாங்க தெரியுங்களா? ஒரு ப்ராடக்ட்டுக்கு 5 லட்சம் 2.5 லட்சம்னு போட்டாலும் சரி, 20 ப்ராடக்ட்டுக்கு 50 லட்சம். அந்த 50 லட்சத்தை சரக்கு 50 லட்சம் இருக்குது, 25 லட்சம் சரக்கு வெளியே போடுவாங்க. 25 லட்சத்தில் 10% எவ்வளவு? 2.5 லட்சம். இந்த 2.5 லட்சம் டெய்லி வருமானம் எடுப்பாங்கன்றீங்க. இந்த 10% இல்லாமல் கிடைக்காது. அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு கடையில் 500 கொடுப்பாங்க, 5,000 ரூபாய்க்கு சரக்கு போட்டிருப்பாங்க, 500 தான் கிடப்பாங்க. இதெல்லாம் ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் நான் வச்சுக்கணும், எப்படி இருந்தால் அவங்ககிட்ட வாங்கலான்ட்டு. பில் டு பில்லும்பாங்க, 2 பில்லு 3 பில்லு வச்சுட்டு தான் காசு தருவாங்க. அதெல்லாம் சேல்ஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டாக இருக்குது. அப்போ தான் நம்ம செகண்டரி பண்ணாத அவங்க ப்ரைமரி ஆர்டர் வாங்க முடியும். அதாவது நம்ம ஆர்டர் எடுத்து கொடுத்தாத்த நல்லபடியாக காசும் அவங்களுக்கு பேமெண்ட் போனாத்த அவங்க ஒரு 5 லட்ச ரூபாயோ 3 லட்ச ரூபாய் ஆர்டர் போடுவாங்க. அவங்கள கடன் ஆக்கிட்டு நம்ம மேலே வர முடியாது. அவங்க நல்லா பண்ணாத்த, அவங்க நல்லா க்ரோத் பண்ணாதான் நம்மளுக்கு சம்பளம் இன்க்ரீஸு இன்சென்டிவ் வரும். சரி டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் தயவுசெய்து எடுத்து கொடுத்துறாதீங்க. தயவுசெய்து பாவம், ரொம்ப கஷ்டப்படணும். 2 பில்லு 3 பில்லு. ஒரு சின்ன கடை, ஒரு பெட்டி கடை ஒரு நாளைக்கு 50,000 வியாபாரம் ஆடுதுன்னா அவனுக்கு நீங்கள் போடக்கூடிய ப்ராடக்ட்டு உங்களோட கம்பெனியில் 3,000 இருக்கும். 10,000 போட்டுறாதீங்க. சரிங்களா? எவ்வளவு? 50,000 இல்லை, ஒரு நாளைக்கு ஓடக்கூடிய வருமானம். ஏன்னா ப்ராடக்ட்டு 5 லட்சம் ப்ராடக்ட் உள்ளே இருக்கணும், 5 லட்ச ரூபாய்க்கு. அவ்வளோதான் கடன் போடணும். 2,000 5,000 10,000 தயவுசெய்து கடன் போடாதீங்க. பாவம் டிஸ்ட்ரிபியூட்டர் கஷ்டப்படுவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக பயனுள்ளது. மார்க்கெட்டிங்கில் ப்ளஸ்ஸும் இருக்குது, கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதும் பார்த்து பத்திரமா ஒர்க் பண்ணுங்கள், நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. மார்க்கெட்டிங்கில் இப்படி தான் போகணும், வேறு மாதிரி தயவுசெய்து போகாதீங்க. க்ளியரன்ஸாக போவாங்க, நல்ல மரியாதை கிடைக்கும். க்ளியரன்ஸாக பேசுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக பேசுங்க. உங்கள் மேலே கிளாப் பண்ணுவாங்க, கிளாப் பண்ணி ஓ அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு வீட்டு பொருள் வாங்குறவங்ககிட்ட கூட போட்டு அழுத்தம் திருத்தமாக பண்ணாமல் அவங்களுக்கு என்ன பெட்டராக இருக்குதோ அதை பற்றி பேசுனீங்கன்னா உங்களை ஒரு குடும்ப உறுப்பினராக ஆக்கிடுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவங்கள ஒரு குடும்ப நண்பராக பார்ப்பாங்க. ஏதோ ஒரு சப்போர்ட் அவங்க பண்ணுவாங்க, காசு பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு சில சப்போர்ட்டுகள் சில ஐடியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு நல்ல மனிதரை சம்பாதிங்க. கம்பெனிக்கு வேண்டிய வாங்க கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சப்போர்ட் பண்ணி சில விஷயங்கள் பேசும்போது அவர் உங்களுக்குள் ஒரு புதிய நண்பராகவும் புதிய உறவாகவும் இருப்பார். நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் முக்கியம், மார்க்கெட்டிங் தேவை இருக்குது. நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.